அதே நேரத்துல புது வருஷம் பிறக்கிறதுக்கு நாம என்ன செய்யறோம்? அந்த நாள்ல நல்ல இனிப்பு சாப்பிடணும்னு சொல்லி நல்ல சக்கரை பொங்கல் செய்யறோம். இன்னைக்கெல்லாம் நான் முதல் வாயில வச்சது டிலோ செய்த சக்கரை பொங்கல். வாழ்க்கை இனிப்பாக சந்தோஷமாக மாறுது. ஆமென். சோ இது நம்மளுடைய மனுஷீகத்துல நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு, நம்மளுடைய ஒரு ட்ரெடிஷனா இருக்கு. ஆமென். சோ அதே போல இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய வார்த்தை தான் எல்லாத்துக்கும் மேல பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதும் நம்மை ஆசீர்வதிக்கிறதும் அவருடைய வார்த்தை தான். சோ அந்த இனிப்பான தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது, அவருடைய வார்த்தையை நாம நம்புற பொழுது எங்களோட வாழ்க்கை என்னவாம்? வார்த்தையின் ஊடாகத்தான் எங்களோட வாழ்க்கை என்ன செய்ய போகுது? செழிக்க போகுது. ஆமென். சோ அதனால இன்றைக்கு பேசுற வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகளா இருக்கு. ஆமென். சோ நான் ஸ்ட்ரைட்டாக அவருடைய வார்த்தைக்குள்ள நான் போறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் எடுப்போமா? உபாகமம் 30 5வது வசனத்தில இருந்து வாசிக்க போறோம். உபாகமம் 30:5, ரைட்? இது நீங்க பழைய உடன்படிக்கையில இருந்து நான் வாசிக்கிறேன் என்று நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியும், பழைய உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கை மறைக்கப்பட்டிருக்க. சோ எவ்வளவுக்கு ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்பதை நீங்க ருசிச்சு பாருங்க. அன்றையிலிருந்தே இயேசு அவர் கிருபையாகத்தான், கிருபையின் உடன்படிக்கை ஊடாகத்தான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்க நன்றாக உணரணும். ஆமென். வாசிக்கிறேன். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து, உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். திரும்ப உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி, உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. சோ எத்தனை பேருக்கு தெரியும், நானும் நீங்களும் கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசத்தின் ஊடாக நாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். எங்களுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட, அதுதான் நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. ஆமென். கலாத்தியர் என்ன சொல்றார்? மாம்சத்தினால் உண்டாகிற விருத்த சேதனம் அல்ல உண்மையான விருத்த சேதனம், இருதயத்தில் விசுவாசத்தினால் வருகிறது தான் உண்மையான விருத்த சேதனம். அதைத்தான் நாம இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கிறோம். சோ அப்ப இந்த விருத்த சேதனத்தை யார் செய்தது நமக்குள்ள? அது கிறிஸ்து. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரில் நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. யார் நமக்குள்ள விருத்த சேதனத்தை செய்தது? இயேசு. அவருடைய சத்தியத்தை, விசுவாசத்தை, சுவிசேஷத்தை நாம ஏற்றுக்கொள்ற பொழுது நமக்குள்ள என்ன உண்டாது? விருத்த சேதனம் உண்டாது. அது யாரால? கர்த்தரால. சோ இந்த விருத்த சேதனம் நமக்குள்ள நடந்த படியால தான், இந்த உண்மை நமக்கு புரிஞ்ச படியால தான் நாம இயேசு கிறிஸ்துவிடத்துல
முழு இருதயத்தோடும், கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாங்க அன்பு கூறுகிறோம். நாம இயேசுவை அன்பு கூறுகிறோம் என்னத்துக்காக? அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடியா. 1 யோவான் 4 சொல்லப்படுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் முந்தி நம்மை விருத்த சேதனம் பண்ணினபடியால், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கைய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள நிறைவேற்றினபடியால், எங்களுக்குள்ள அவர் செய்து முடிச்சபடியால, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா நாங்கள் இப்ப முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறோம். கிறிஸ்து முந்தி நம்ம வியாதியை சொஸ்தமாக்கினபடியா, கிறிஸ்து முந்தி நம்முடைய பாவங்களை அற கழுவினபடியா, கிறிஸ்து முந்தி நம்ம ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆக்கினபடியால, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அவரை நேசிக்கிறோம். பாருங்க, புதிய உடன்படிக்கை எப்படி இங்க மறைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் கடவுளை நேசிக்கிறது என்னத்துக்காகண்டா அவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. கடவுளை ஏன் ஜனங்கள் நேசிக்கிறார்கள் என்றா அவர்கள் பயத்தின் அடிப்படையில. ஏன் நேசிக்கிறார்னு சொன்னா, கடவுளை நேசிச்சாத்தான் நாங்க பரலோகம் போய் சேர்ந்துடலாம், கடவுளை நேசிச்சாத்தான் அதற்கு பிரதிபலனா அவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார் என்றதுக்காக. ஆனா புதிய உடன்படிக்கை கடவுளுடைய அன்று இருந்து இன்று வரைக்கும், ஆதாம் துவங்கம் இன்று வரைக்கும் கடவுளுடைய உடன்படிக்கையும் அவருடைய அன்பும் முந்தி நம்மிடத்துல அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, உன் தேவனாய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி. ரைட்? உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தை. உங்களோட விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? தனியே உங்களோட மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று இருந்தா, குடும்பம் ஒன்று இருந்தா, அந்த சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். சோ அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா, எங்க பிள்ளைகளுடைய பிள்ளை இப்படியே போகும் தெரியுமா உங்களுக்கு? கடவுள் எப்பவும் சந்ததியை கொண்டு வருவார். ரைட்? அடுத்த வசனம், இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். சாபங்களை எல்லாம் யார் மேலேயாம்? சத்துருக்கள். உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து. கிறிஸ்தவ வாழ்க்கைண்டா என்ன தெரியுமா? நம்முடைய செய்கைகள்ல அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய கிரியைகள்ல அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அது ஆண்டவர் சொன்ன, என் நாடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றேன். இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். புதிய உடன்படிக்கை உங்களுக்கு என்ன டீச் பண்ணான்னா, எப்பவும் புதிய உடன்படிக்கை எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பற்றினது. புதிய உடன்படிக்கைக்கு எல்லாமே சுவிசேஷமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அது இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் தான் உண்மையாக மனம் திரும்பினவன். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிறது, நான் உனக்கு தர்ற கட்டளைகள் அல்ல, மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட 10
கட்டளைகள் அல்ல, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படியும் செய்வாய். இது அவருடைய கற்பனை. புதிய உடன்படிக்கை என்றது அவருடைய கற்பனை. ஆமென். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் படியும் செய்வாய். அப்பொழுது என்னவாம்? சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனை, எல்லா கற்பனைகளையும் நாம செய்தா. அவருடைய கற்பனை என்ன? அவருடைய கற்பனை உலக தோற்றத்துக்கு முதலே கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தினார். கிறிஸ்து ஊடாகத்தான் நமக்கு எல்லாருக்கும் ஜீவன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஊடாக கிருபையும் சத்தியம் வெளிப்பட்டது. ரைட்? சோ அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளையும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பூரணம் உண்டாக செய்வார். ஆமென். இது பின்னுக்கு வரப்போற புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவால வரப்போற ஆசீர்வாதத்தை குறிச்சு இங்க பேசப்படுது. ஆமென். இத நான் உங்களுக்கு, இது உண்மையானது, இதுதான் இன்றைக்கு நிஜமாக இருக்கிறது என்பதை நான் இன்னும் விளங்கப்படுத்துறதுக்கு இங்க நடந்த ஒரு பரிமாற்றத்தை குறிச்சு 30ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ரைட்? பாருங்க, பரிபூரணம் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன உண்டானது? பரிபூரணம். அந்த பரிபூரணம் எப்படி இருந்துச்சு? பழைய உடன்படிக்கை தான் எங்களுக்கு உடைச்சு காண்பிக்குது. ஒரு மனுஷன் கிறிஸ்துவாக வந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றா அதை என்னென்னத்தை உள்ளடக்கின. இங்க பாருங்க, உன் தேவனாக நீ உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஒட்டுமொத்த ஆசீர்வாதம். இதைத்தான் நாம புதிய உடன்படிக்கையில ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்தஸ். சோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதம் என்றது அது நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது அது உங்களோட பின்தொடர்றது. ஆமீன். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா தெய்வீக சுகம் நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்து வேற, தெய்வீக சுகம் வேற அல்ல. நாம பிரிச்சு பார்க்கிற பொழுதுதான் எங்களோட வாழ்க்கையில அது கிரியை செய்யுதில்லை. ஆமீன். கிறிஸ்துவண்டா அவர் மன்னிப்பு. அதை பிரிச்சு பார்க்கிற பொழுதுதான் நாம் மன்னிப்புக்காக கெஞ்ச வேண்டியிருக்கு. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா அவருக்குள்ள சகலதும் அவருக்காக, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. சகலதும் அவரோடு இருக்குது. சோ ஆகவே கிறிஸ்து இருக்கேக்க அது தெய்வீக சுகம் கிரியைதான் போஸ். அது நாம என்ன மாதிரி நம்புறோம், எப்படி நாம் அதை கேட்கிறோம், இந்த சுவிசேஷத்தை நாம கேட்டு ஏற்றுக்கொள்றோமா, இதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்றோமா? ஆண்டவர் என்னாடு சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து. பாருங்க, திரும்பவும் அவர் தன் சத்தத்துக்கு, தன் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்துதான் சொல்லிக் கொண்டே இருக்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போஸ். சோ இங்க சிலருக்கு குழப்பம் வரும். இங்க நியாயப்பிரமாண கட்டளை என்று பேசுறாரு. நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் யாரை பற்றினது? இயேசு கிறிஸ்துவை பற்றினது.
மோசே ஊடாக நியாயப்பிரமாணம் ஏன் கொடுத்தார் என்று பைபிள் சொல்லுது? நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்துறது. அதே சமயம் நம்முடைய பாவங்களுக்காக இயேசுதான் மரிக்க போறார் என்பதை வெளிப்படுத்துறதா நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்துல எங்களை வழிநடத்துகிற ஒரு உபாத்தியா இருந்த என்று சொல்லப்படுது. அப்ப அன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போஸ். நாங்க யார்கிட்ட திரும்புறோமா? கர்த்தரிடத்துல. ஏன்? ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது அது நம்முடைய மாம்ச பலத்துல வாழ்ற வாழ்க்கை இல்லை. சோ நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நாம ஒரு பாவியான மனுஷனா இருக்கிறேன். அது என்ன கொல்லுது, அது எனக்கு சாபத்தை பிறப்பிக்குது, ஆக்கினை தீப்பை கொண்டு வருது. அதனால முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன். உம்முடைய கிருபையினால் காலை தோறும் என்னை திருப்தியாக்கும். ஆங்கிலத்தில் இருக்கு satisfied, satisfied, satisfied me by your grace, satisfied me. என்னுடைய வாயை நன்மையால் திருப்தியாக்கும். சோ எப்ப நாம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம கர்த்தரிடத்துல திரும்புறோமோ, அதனாலதான் பவுல் எச்சரிக்கிறார் கலாத்தியர் சபைக்கு. பவுல் ரோட்டால போறவனை கூப்பிட்டு எச்சரிக்கையில, ரோட்டால போறவனை கூப்பிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளதான் சொல்ல முடியும். ஆனா கலாத்தியர் சபைக்கு எச்சரிக்கிறார், நீங்க வேறொரு சுவிசேஷத்தை திரும்புறதை குறித்து நான் ஆச்சரியமா இருக்கிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்துகிறார்கள். சோ வேறொரு சுவிசேஷம் இல்லையே. விசுவாசிகள் திரும்ப நியாயப்பிரமாணத்துக்கு போகலாமா? போகலாம். அதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். நீங்களே எத்தனையோ பேரை பாக்குறீங்க, நீங்களே எத்தனையோ பேரை பாக்குறீங்க. இவ்வளவுக்கு ஆண்டவற்றை கிருபை அறிஞ்சாலும் கூட பண்டி எப்படி திரும்ப சேர்த்துக்க போகுமோ அதே உதாரணத்தை தான் இயேசு பாவிச்சார். தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் பழைய உடன்படிக்கையிலையும் சரி, புதிய உடன்படிக்கை காலத்திலையும் சரி, பழைய உடன்படிக்கையில இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார், அதே நேரத்துல புதிய உடன்படிக்கையில பவுல் எச்சரிக்கிறார். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தார்கள். சிலவேளை நீங்க யோசிக்க கூடும், ஏன் புது வருஷ ஆண்டு நான் இப்படி ஒரு செய்தியை கொடுக்கிறேன். நீங்க நம்பினாலும் நம்பாட்டிக்கும் 100% இது ஆவியானவருடைய பேச்சு. ஏனென்றா இது எல்லாத்தையும் சொன்னா சிலவோட எந்த குடும்பமே யோசிக்கும், எப்படி ஆண்டவர் இவரோட பேசுறாரு. நாங்க உண்மையாக ஆண்டவர் பேசுறது ஆண்டவற்ற காரியம் கஷ்டமானதல்ல. எவ்வளவுக்கு நாங்க பிஸியா இருந்தாலும், அல்லது 5 மணித்தியாலம் டைம் ஒதுக்கி பிரேயர்ல இருந்தாலும், ஆண்டவர் பேசணும்டா நாம் ஒன்றுமே செய்யல. 5 மணித்தியாலம் இருந்தாலும் பேச மாட்டார். அது நம்முடைய முயற்சி. ஆனா என்னுடைய ஆண்டவர், என்னோட இருக்கிற ஆவியானவர், வேதாமத்தின் அடிப்படையில நாம் வழங்கி கொண்ட ஆவியானவர் ஒரு செகண்ட்ல பேச வேண்டியதை பேசுவார். அப்படி பேசினதுதான் இந்த அதிகாரம். இப்படித்தான் ஆண்டவர் என்ன வழிநடத்துவார் என்று
அது ஏற்கனவே எனக்கு தெரியும். நான் எல்லாம் கஷ்டப்படுறேன். டிலோவை கேட்டா தெரியும், நான் தேவனுடைய வார்த்தை எடுக்கிறதே கஷ்டப்படுறேன். ஏன்னா நானும் அவரும் ஒரே ஆவியா இருக்கிறோம். நான் வேதத்துல வாஞ்சியா இருக்கிறேன், சத்தியத்துல வாஞ்சியா இருக்கிறேன். அவர் வேற எனக்கு சொன்ன வார்த்தை, ஒவ்வொருவருக்கும் சொன்ன வார்த்தை, என்னிடத்துல வர்றவன் ஒரு நாளும் தாகமா இருக்கான், ஒரு நாளும் பசியா இருக்கான். அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னுடைய வார்த்தையினால வெளிப்பாட்டால நிரப்பிக் கொண்டே இருப்பார். பசி உள்ளவனுக்கு தானே சாப்பாடை கொடுக்கலாம். எனக்கு பசி இருக்கு, அதனால இயேசு தீத்தி கொண்டே இருக்கிறார், அவ்வளவுதான். பசி இல்லாதவனுக்கு நீங்க என்னத்தை கொடுங்க? சாப்பிட்டு சத்திதான் எடுப்பான். ஆண்டவர் சொல்றேன், நாய்களை போல் சாப்பிட்டு கக்குகிறார்கள் என்று புதிய உடன்படிக்கையில சொல்றேன். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்துமானம் திரும்பும் போது, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல, கர்த்தர் உன் பிதாக்களின் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல. ஆபிரகாமோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தார், நோவாவோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தார், ஆபேலோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தார், ஈசாக்கோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தார், தாவீதோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தார், சாலமோனோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தார். கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் அவருக்கு தேவையா? பாருங்க, அவர் எவ்வளவு நம்மையில நம்ம திரும்ப கிளச்சி கொண்டே வருது அவருடைய அன்பு. அவர் கேட்கிறது எல்லாமே, என் சத்தத்துக்கு செவியோடு, மனம் திரும்பி சத்தத்துக்கு செவியோடு, செத்த கிரிகளை விட்டு மனம் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு செவியோடு, நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாகிறத விட்டு மனம் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு செவியோடு. ஏண்டா புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுலதான் அடிப்படையா இருக்கு. செய்ய போறதுல இல்ல, செய்து முடிச்சதுல. பாருங்க எப்படி ஆண்டவர் பேசுறாரு. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறை பொருள் அல்ல. ஆண்டவர் ஒன்றையும் மறைபொருள் அல்ல. அவர் மறைபொருளா இருக்கிறவர்களுக்கும் கூட என்ன போன்ற தன்னுடைய ஊழியக்காரர்களை வச்சு அவர் உங்களுக்கு அப்படியே ஒரு வாழைப்பழத்துல ஊசிய ஏத்துறது போல அவர் நமக்கு எடுத்து சொல்ற மறைபொருள் அல்ல. அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு பாருங்க, நாங்கள் அதை கேட்கிறோம். நாங்கள் அதை இயேசு செய்து முடிச்சதை நாம கேட்கிறோம், சத்தியத்தை நாம கேட்கிறோம், நற்செய்தி கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்பாற்பட்டதும் அல்ல. அது தூர தேசத்துல சமுத்திரத்தை கடந்தும் இல்லை. எங்க இருக்குன்னு ஆண்டவர் சொல்ல போற இந்த வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு
இந்த வருஷம் இல்ல, இன்றையில இருந்து உங்களோட வாழ்க்கை வேற லெவல். ஆமே பாருங்க, அது வானத்திலையும் அல்ல, சமுத்திரத்தை கடந்து வேற தேசத்திலையும் அல்ல. மேல சொல்லிட்ட, அது உனக்கு தூரமானதும் அல்ல, அது உனக்கு மறைபொருளும் அல்ல. அங்க இருக்கு பாருங்க, இதோ ஜீவனையும் நன்மையையும், ஜீவனும் நன்மையும் ஒன்றாக இருக்கு பாருங்க. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். சரியா? இந்த வசனத்தை ஆங்கிலத்துல வாசிக்க போறோம். 15வது வசனத்தை ஆங்கிலத்தில் அப்படி இருக்குண்டா, see I set before you today life and prosperity. Life and prosperity. Prosperity என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு prosperity gospel என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் நம்ம எதிர்க்க முடியும், நம்ம பரியாசம் பண்ண முடியும். இயேசுவையும் ப்ராஸ்பரிட்டியையும் பிரிக்க இயலாது. நீங்க நமக்கு ப்ராஸ்பரிட்டி என்று தனி கோஸ்பல் சில பேர் செய்யற மாதிரி நமக்கு தேவையில்லை. நான் அப்படி செய்ததும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், நம்முடைய இயேசு சொல்றார், லைஃப் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. லைஃப் அண்ட் ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு தேவையா? அல்லது பாருங்க அடுத்த சொல், டெத் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். டெத் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் தமிழ்ல சொல்லுது மரணமும் தீமையும். சோ இது அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை தான் பேசப்படுது. அன்றாட வாழ்க்கையில ஜீவனும் நன்மையும், தமிழ்ல நன்மை என்று சொல்லப்படுது, ஆங்கிலத்துல ப்ராஸ்பரிட்டி ஐஸ்வர்யம். நன்மையும் ஐஸ்வர்யமும் உங்களை தொடரணுமா, அல்லது மரணமும் தீமையும் ஒரு மனுஷனை தொடரணுமா? இங்க மரணம் என்று சொன்னா டிஸ்ட்ராக்ஷன் என்று சொன்னா, வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ஷன் எப்பவும் ஒரே தடை, ஒரே பிரச்சனை, ஒரே வியாதி, ஒரே தரித்திரம். இந்த கடனை அழைச்சா அடுத்த கடன், இதை கொடுத்தா அடுத்த பிரச்சனை, இதை முடிச்சா அடுத்த பிரச்சனை. டிஸ்ட்ராக்ஷன். இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு விளங்குதில்லை, அநேக கிறிஸ்தவர்களுக்கு விளங்குதில்லை. நம்முடைய வாழ்க்கை எவ்ரிடே ஜீவனும் நன்மையும் பின்தொடரக்கூடிய வாழ்க்கை தான் கடவுள் டிசைன் பண்ணது, ஆண்டவர் பிளான் பண்ணினது. அத அவர் தன் உடன்படிக்கையில வச்சிருக்கிறார், அத தன்னோட குமாரன் இயேசுவில வச்சிருக்கிறார். இது கிருபையினால் விசுவாசத்தினால எவ்ரிடே எங்கட வாழ்க்கையில செய்யக்கூடியது. நீங்க நம்புவீங்களா? அதே நேரத்துல ஒவ்வொரு நாளும் மரணமும் தீமையும் ஒரு மனுஷனை பின்தொடரவும் கூடிய. ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்ன வச்சுட்டு. இது ஃபியூச்சர் காரியம் அல்ல, இது எதிர்கால காரியம் அல்ல, பரலோகத்துக்கு தப்பி நரகத்துக்கு போற காரியம் இல்லை. நீங்க மரிச்ச பிறகு இது எவ்ரிடே லைஃப குறிச்சு ஆண்டவர் பேசுற. இதை விட என்னால விளங்கப்படுத்த முடியாது. பாருங்க அடுத்த வசனம், நீ பிழைத்து பெருகும்படிக்கும்.
நீ பிழைத்து பெருகும்படிக்கு. பாருங்க, அப்ப இன்றைய காரியத்தை பேசுற. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் நீ சுதந்திரிக்க போற. அதாவது இது எங்க வச்சு சொல்றா தெரியுமா? ஜோர்தானுக்கு இக்கரை பக்கத்துல வச்சு சொல்ற. என்ன, ஜோர்தான கடக்க போறாரு. அடுத்த அதிகாரம் ஜோர்தான கடக்கிறார். அப்ப ஜோர்தானுக்குள்ள சுதந்திரிக்க போற தேசத்துக்கு போக முதல்தான் இவ்வளவு காரியத்தையும் ஆண்டவர் பேசுறார். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஆண்டவர் ஏன் இன்றைக்கு நீங்க இயேசுவிட்ட நீங்க வந்தும் கூட கானானுக்குள்ள இஸ்ரவேலை கொண்டு போனது இன்றைக்கு நாம இயேசுவுக்குள் கொண்டு போனது கிடையாது. நாம் இன்றைக்கு எல்லாரும் இயேசுவுக்குள்ள வந்துட்டோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவாக இளைப்பாறுதலுக்குள்ள வந்துட்டோம். ஆனா எல்லாரும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறார்களா? இல்ல. ஏன்? காரணம் என்ன? கடவுளா காரணம்? இயேசுவா காரணம் ஆசீர்வாத இன்மைக்கு? இல்ல, நாம தான் காரணம். அவர் கற்றுத்தர நாம என்ன செய்யல? கேட்க மனசு இல்ல நமக்கு. பாருங்க, நீ பிழைத்து பெருகும்படிக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க பெருகலாம்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது பெருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது அப்படியே முடவர்களா இருக்கிறது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது எல்லா ஆசீர்வாதத்திலும் பெருகிறது. நீ பிழைத்து பெருகும்படிக்கு. நாம பிழைச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து ஊடாக நீங்க அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஆனா பெருகுவோமா? நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனைய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும். அதான் சொல்லுமே, எப்பவும் கிருபையின் வழியில் நடவுங்க, புதிய உடன்படிக்கையின் வழியில் நடவுங்க. அதான் அவர் வழி. அவர் மோசையோட பிரமாணத்தை கொடுத்தது நம்ம கிறிஸ்துவனத்துல நடத்த. பிறகு நாம நியாயப்பிரமாணத்துல நடக்கிறதல்ல. சோ அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் ஒன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு. அடுத்த வசனம், நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால். நீங்க சேவை நினைக்கக்கூடும், இல்ல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வேறு தேவர்களை அவர்கள் போய் கும்பிடவில்லை என்று. ஆனா கலாத்தியர் புத்தகத்துல சொல்லப்படுது, நாம சத்தியத்துக்கு வேற சத்தியத்துக்கு செவி கொடுக்க நாம வேற தேவர்கள் என்றா ஒரே ஒரு சுவிசேஷம் தான், கிருபையின் சுவிசேஷம். அதை விட வேற சுவிசேஷம் இல்ல. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வேறொரு சுவிசேஷம் இல்லையே. 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுது வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்ப என்ன நடந்தது கலாத்திய சபைக்கு? அவர்கள் கேளாதபடிக்கு மனம் பேதித்து, மனம் பேய் அலைஞ்சு, மனத்துல பேய் பிடிச்சு இழுப்புண்டு போய் வேற தேவர்களை. பிசாசு என்ன சொல்லிச்சது? நன்மை தீமை அறிகிறதுனால நீங்க தேவர்களை போல் ஆகலாம். நீங்க இப்படி செய்து நீங்க தேவர்களை போல் ஆகலாம். இது வேற சுவிசேஷம். அது நாங்க என்ன செய்யறோம்? வேற தேவர்களை பணிஞ்சு அவர்களை சேவிப்பாயானால். பாருங்க, அப்படி நடந்தா நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல்
என்னவாம்? நெடுநாள் வாழாமல். இந்த கிறிஸ்துவுக்குள்ள நாம வந்தாலும் கூட நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆங்கில பைபிள்ல இருக்க வாசிப்போம் 18 நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் NLT-ல வாசிக்கிறேன். Then I warn you now that you will certainly be destroyed. You will not live a long and good life in the land. என்னவாம்? You will not live a long and good life. எத்தனை பேருக்கு குட் லைஃப் வேணும்? நல்ல வாழ்க்கை வேணும். இது எப்படி ஆண்டவர் அழகா எழுதியிருக்கிறார். புதிய உடன்படிக்கையில சொன்னா மட்டும் இன்னைக்கு அநேக குற்றம், அது பவுல் சொன்னவர், அதெல்லாம் பிள்ளை. இது உபாமத்தில இருந்து நான் பேசுறேன் உங்களோட. சோ இது இந்த உபாமம் என்ன? நீங்க ப்ரொமிஸ் லேண்டுக்கு இல்ல, வாக்குத்தத்த பூமிக்கு போன பிறகு என்ன நடக்கிறது தான் இங்க பேசுறேன். ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு, ஒருவன் இயேசுவை கடவுளா ஏற்றுக்கொண்ட பிறகு என்னவாம்? அவருடைய சத்தத்தை நாம கேட்கல, அவருடைய சுவிசேஷத்துக்கு நாம கீழ்ப்படியல. எல்லாட்டிக்கு இவ்வளவு நிருபத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசிகளுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேக டிஸ்ட்ரக்ஷன், அநேக சம்பவங்கள் நடக்குது ஒரு மனுஷனுடைய லைஃப்ண்டா நாம தான் காரணம். ஏண்டா எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. So பாருங்க, you will not live a good life in the land you are crossing the Jordan to occupy. நீங்கள் வாழுறதுக்கு போற அந்த நல்ல தேசத்துல நீங்க ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ மாட்டீங்க என்று ஆண்டவர் சொல்ற. ஏன்? யார் வாழ மாட்டார்களா? எல்லாருமா? இல்ல. நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறு சுவிசேஷத்துக்கு நீ திரும்பினியா இருந்தா, அல்லது வேறு சத்தத்துக்கு செவி கொடுப்பியா இருந்தா, ஆண்டவர் சொன்ன என் நாடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அந்த சத்தத்துக்கு நாம செவி கொடுத்தா தான் நல்ல ஒரு வாழ்க்கையை நாம வாழ முடியும் என்பதை ஆண்டவர் அன்றைக்கே சொல்லிட்டார். எத்தனை பேருக்கு நெடுநாள் வாழ விருப்பம்? சில பேர் நாம சொல்லுவோம் சீக்கிரமா சேர்த்துடணும், சீக்கிரமா போயிடணும். இந்த ஆசீர்வாதத்தை புரியாதவர்கள் சொல்லலாம், ஆனா வேற வழி இல்லை, இந்த பூமியில வாழ்றதை விட கெரியா போய் சேர்ந்துடலாம். ஆண்டவர் சொல்ல இல்ல, நெடுநாள் அவர் எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்க முடியும், எங்களோட விருப்பம் வரைக்கும். ஆமென். அதுக்காக நாம சொல்லக்கூடாது 100 120 சொல்லி. ஆண்டவருக்கு தெரியும் அந்த டைம். அவர் ஆபிரகாமுடைய டைம் எல்லாம் முன்குறிச்சிருந்தார். மோசேயுடைய டைம் முன்குறிக்கப்பட்டிருந்தது. 120 வருஷம் மோசே இருந்தார். அதை குறிச்சு அடுத்த அதிகாரத்திலே இருக்குது. அடுத்த வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும், பாருங்க, நீயும் உன் சந்ததியும்
பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நீங்க என்னத்தை தெரிஞ்சு கொள்றீங்க? அதான் முக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஜீவனை தெரிஞ்சு கொள்றேன்? ஆமென். இந்த ஜீவன் அன்றைக்கே சொல்றாரு இயேசு கிறிஸ்து அன்றைக்கண்டு நீ ஜீவனை தெரிஞ்சுகொள். ஆமென். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு, அவருடைய சுவிசேஷத்துக்கு செவி கொடு, ஜீவனை தெரிஞ்சுகொள். நீ ஜீவனை தெரிஞ்சு கொண்டு ஆண்டவர் தெரிவு செய்ய சொல்றாரு. எங்களை பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் சொல்றார், இது உனக்கு கஷ்டமானதல்ல, உனக்கு தூரமானதல்ல. சமுத்திரத்தை கடந்து நீ போய் ஆசீர்வாதத்தை எடுக்க வேண்டியதல்ல. ஆண்டவர் இன்னொரு சொல்றார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன் வாயில வைக்கிறேன்னு சொல்றேன். எஸ், நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன். அப்படி நீங்க முடிச்சா கட் பண்ணுங்க. நோ வரிஸ். ஓகே, தேங்க் யூ. ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியா வைக்கிறேன். வானமும் பூமியுமே சாட்சி. வேற யாரும் நமக்கு சாட்சி தேவையில்லை. கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கிறது. இன்றைக்கு மனுஷன் அற்றுப்போஸ், ஆனா வானமும் பூமியும் என்றைக்கும் சாட்சி சொல்லும் தன்னுடைய சிருஷ்டிகரை குறிச்சு. சோ அவர் அந்த வானத்தையும் பூமியையும் சாட்சி வச்சு சொல்றார், நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிஞ்சவள். எத்தனை பேர் இன்றைய நாள்ல இருந்து நீங்க சகலவித ஜீவனையும் தெரிஞ்சு கொள்ள போறீங்க? அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. சோ அப்ப நீங்க கிறிஸ்துவ தெரிஞ்சு கொண்டாலே, கிறிஸ்துவோட என்ற வாழ்க்கைக்குரிய அத்தனையும் அது கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னுடைய சுதந்திரம், அது என்னுடைய சொத்து. ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து கொடுப்பேன் என்று சொன்னவருக்கு செய்தேன். ஆண்டவர் இப்ப செய்து முடிச்சிட்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்துட்டார். உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து, பாருங்க, திரும்பவும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவர் என்னவா? பற்றிக்கொள். ஆசீர்வாதத்தை பற்றிக்கொள். அந்த ஆசீர்வாதம் யாரு? இயேசு. பாருங்க அடுத்த வசனம், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் ஆனவர் என்றான். எத்தனை பேருக்கு தெரியும் புதிய உடன்படிக்கை சொல்லுது, கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். அவரே எனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் ஆனவர் என்றார். எப்படி ஆண்டவற்ற வார்த்தை. சோ இந்த கிறிஸ்துவை முன்னிட்டு தான் இங்கே ஆண்டவர் பேசுறார். சோ கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கேக்க நான் என்னத்துக்கு பயப்படணும்? என்னத்துக்கு கவலைப்படணும்? அவர் என்ற தீர்க்க ஆயுசு. கிறிஸ்து என்னுடைய தீர்க்க ஆயுசு. சிறு பிள்ளையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நீங்க என்றைக்கும் உங்களோட நம்பிக்கை கிறிஸ்து மேல இருக்கட்டும்.
என்றைக்கும் இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுல இருக்கட்டும். அவரே உங்களுக்கு ஜீவன், அவரே உங்களுக்கு தீர்க்க ஆயுசு. இப்படியே 11ஆம் அதிகாரத்துக்கு போறேன். சாரி, 31ஆம் அதிகாரத்துக்கு. சரி, இவனா மோசே சொல்றார் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ரைட்? இப்ப பாருங்க 31ஆம் அதிகாரம். பின்னும் மோசே என்ன, இது சரியான இம்பார்ட்டன்டான செய்தி. இத நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு அவருடைய ஞானம், அவருடைய கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏண்டா கடவுளுடைய வாழ்க்கை என்றது, அவர் ஆசீர்வாதம் என்றது ஒரு மனுஷனால நெருங்க முடியாத ஆசீர்வாதம். தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நீ கழுவை போல சிறகடிச்சு பறப்பாய். ஏன் சொல்லுங்க அவர் கழுக போல என்று சொன்னார்? கழுகப்போ உயர பறக்கும். கழுகப்போ உயர பறக்கும். சோ சில வேளை கிறிஸ்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு போயிருக்க சிலர் எரிச்சற்பட முடியும், சிலர் புறாப்பட முடியும், அல்ல சிலர் நிந்திக்க கூடும். ஆனா எவ்வளவுக்கு ஜனங்கள் உங்களை நிந்திச்சாலும் இதென்றால் நீங்க என்ன செய்யுங்க? உயர பறந்தோண்டே இருங்க. உயர பறந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட பறக்கிறவன் மட்டும்தான் மேல வருவான். இது ஆண்டவற்ற வழி. நீங்க நினைச்சா என்ன, நீங்க ஏற்றுக்கொண்டா என்ன, விட்டா என்ன, ஆண்டவற்ற வழி அதான். இன்று நான் பின்னும் மோசே 31 பின்னும் மோசே போய் இஸ்ரவேல் யாவரை நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாயிருக்க கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லியிருக்க. மோசேக்கு சொன்னவர், நீ யோர்தானை கடந்து போக மாட்ட, ஆனா ஜனங்கள் போவார். 120 வருஷம் பைபிள்ல எப்பவும் காண்பிக்கப்படுது. இப்ப 120 வருஷம் அவர் ஜனங்களுக்கு நோவா ஊடாக நீதியை பிரசங்கிச்சார். ரைட்? அதன் பிறகுதான் ஜலப்பிரளயம் வந்துச்சு. சோ இங்க மோசே சொல்றான், 120 வருஷம் ஆயிட்டு, எனக்கு 120 வயது. இன்று நான் 120 வயது உள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமா இருக்க கூடாது. இனி நான் போக்குவரத்துமா இருக்கு, எனக்கு ஏதாது அவன் சொல்லல, நான் இனி போக்குவரத்துமா இருக்க கூடாது. இதேன் என்ன பழைய உடன்படிக்கை அப்படியே எல்லா சுவிசேஷமும் மறைக்கப்பட்டிருக்கு. ரைட்? உங்களுக்கு தெரியும், என்னுடைய செய்தியில எல்லாமே நான் பழைய உடன்படிக்கை எடுத்தா அதனுடைய வெளிப்பாட்டை கொண்டு வர்றது. அப்ப மோசே நியாய பிரமாணத்துக்கு ஒரு அடையாளமாக காண்பிக்குது. இப்ப இவர்கள் ஜோர்தானை கடக்கக்கூடாது. ஜோர்தானை கடக்கிறது தான் புதிய உடன்படிக்கையில, பழைய உடன்படிக்கையில, புதிய உடன்படிக்கையில நாங்கள் பெற்றுக்கொண்ட இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதன ரட்சிப்புக்கு அடையாளமாக பயன்படுத்து. ஜோர்தானை கடந்த பிறகுதான், ஜோர்தானை கடந்தாத்தான் அவர்கள் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட பூமிக்கு போகலாம். அது மட்டும், ஜோர்தானுக்கு மட்டும் இவர்கள் எகிப்தில இருந்து, இவர்கள் அடிமையில இருந்து விடுதலை ஆக்கினாலும் இவர்கள் எங்கே திரும்பியார்கள்? இவருடைய வாழ்க்கை எங்க இருந்தது? வனாந்தரத்துல. சோ எகிப்தில இருந்து ஆண்டவர் ஜனங்களை விடுவிச்சுட்டார், அடிமையில இருந்து விடுவிச்சுட்டார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இயேசுவில இருந்து விடுவிக்கப்பட்டுட்டார்கள். ஆனால் ஜோர்தான் கடக்கையில. நீங்க புரிஞ்சா என்ன, புரியாட்டிக்கனே தான் உண்மை. அந்த வனாந்தரத்துக்கு அவர்கள் இருக்கையும் இயேசுதான் கடவுள், கர்த்தர் தான் அவருடைய கடவுள். ஆனா அவருடைய சத்துரு முற்றிலும் அழிக்கப்படல. ரைட்?
இப்ப பைபிள் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம் கிறிஸ்து இடத்துல வழிநடத்தின உபாத்தியா இருந்தது, கலாத்தியர்ல சொல்லப்படுது. ரைட்? சோ இங்க மோசே ஜனங்களை கொண்டு வந்துட்டார். நியாயப்பிரமாணம் இப்ப கொண்டு வந்திருக்கு. இப்ப ஜோர்தான கடக்கணும். மோசே சொல்றார், என்ற வேலை முடிஞ்சது, நான் இனி போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. காரணம், இப்ப ஜோர்தான கடந்து நீங்க வாக்குத்தத்த பூமிக்கு போறீங்க. இந்த ஜோர்தான கடப்பிக்கிறது நான் அல்ல, யோசுவா, இயேசுவா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுதான் சிலுவையில மரிச்சு உயிர் தெழுந்தார், அதன் ஊடாக நானும் நீங்களும் இப்ப ஜோர்தான கடந்துட்டு அவரோட மரிச்சு அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட இப்ப உயிர் தெழுந்திருக்கிறோம். இந்த ஜோர்தான் என்றது ரட்சிப்பின் அடையாளம். அதாவது உண்மையாக அவருடைய கிறிஸ்துவுக்குள் கிருபைக்குள் சென்றதுக்குரிய அடையாளம். அப்ப மோசே சொல்றான், எனக்கு 120 வயதுள்ளவன் நான், எனக்கு நீ போக்குமருந்து இந்த ஜோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று அண்டைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார் மோசேக்கு. சோ நியாயப்பிரமாணம் எங்களை கிறிஸ்து மட்டும் வழி நடத்தினது. ஆனா கிறிஸ்து தான் எங்களை ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்தினார். சோ அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே அவரே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். பாருங்க, மோசே யோர்தான கடக்கையில மோசேன் ஆட்டம் முடிஞ்சது, நியாயப்பிரமாணத்தின் ஆட்டம் முடிஞ்சது. இங்க யோசுவா யாருக்கு அடையாளம்? இயேசு. ஆமீன். அப்ப இயேசு என்ன செய்யறாராம்? எங்களுக்கு முன்னால கடந்து போவார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார், அந்த தேசத்தாரை அழிப்பார், பிசாசை அழிப்பார். சிலுவையில் நடந்ததா? நடந்தது. அவர் செய்ததால நாங்கள் சுதந்தரிப்போம். நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அளித்த ஏமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். சத்ருவுக்கு அவர் சரி கட்டுவார். எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு சத்ருவை சரி கட்டினார்? யார பின்தொடர்ந்த சத்ரு? யாரை பின்தொடர்ந்த சத்ரு? இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்த சத்ரு, தேவனுடைய ஜனங்களை பின்தொடர்ந்த சத்ரு. வனாந்தரத்துக்கு இல்ல, இவர்கள் எவ்வளவுக்கு மோசையிட்ட முறையிட்டும் எவ்வளவுக்கு இவர்கள் முறுமுறுத்து பாவம் செய்து அநியாயம் செய்து எவ்வளவோ காரியங்கள் செய்தும் ஆண்டவர் சொன்னார், இந்த இயேசு கிறிஸ்து ஊடாக, இந்த புதிய உடன்படிக்கை ஊடாக நான் உங்கள் சத்துருக்களை எல்லாம் துரத்துவேன். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். சத்துருக்களை அவர் எங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். சத்துருக்கு நீங்க பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். வியாதிக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். எந்த வாழ்க்கையில வேற எந்த டிஸ்ட்ரக்ஷன், எந்த பிரச்சனைக்கு நீங்க பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஏன்? நீங்க சத்தியத்துக்கு செவி கொடுத்து நீங்க சத்தியத்தை நம்பினீங்கன்னு சொன்னா சத்தியம் உங்களை காக்கும். ஆமென். இயேசு அவருடைய உடன்படிக்கை உங்களை வழி நடத்தும். ஏன்னா கிறிஸ்து நம்மோட இருக்கிறார். பாருங்க அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இதுதான் அவருடைய
புதிய உடன்படிக்கை. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவாய், அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். பாருங்க, நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவத்துல பாரத்தை கொடுக்கு. மோசே யோசுவாட்ட பாரத்தை கொடுக்கிற. ரெண்டு பேரும் சேர்ந்து கானானுக்குள்ள போகல. கானானுக்குள்ள மோசைக்கு அலுவல் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள நியாயப்பிரமாணத்துக்கு அலுவல் இல்ல. பைபிள்ல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு இது புராண கதை, மற்ற புத்தகங்களை மாதிரி அல்ல. இதுக்கு உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு. பாருங்க, மோசே எவ்வளவு தெளிவா சொல்ற. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, ரைட்? அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றினது. ஆனா நாம நியாயப்பிரமாணத்தின் படி நாம வாழ முடியாது. இப்ப நியாயப்பிரமாணம் இவர்களை நடத்திச்சுதா? யோர்தானை கடக்க பண்ணிச்சுதா? இல்ல. யாரு? யோசுவா. இயேசு, ஆமென், இயேசு நம்ம மரணத்தினூடாகவும் உயிர்த்தெழுதலூடாகவும், தன்னுடைய மரணத்தினூடாகவும் உயிர்த்தெழுதலூடாகவும், ரோமர் 6 வாய்ச்சிப்பாரு. ரைட்? அப்ப ஆண்டவர் மோசே சொல்றான், நீ இவர்களை கொண்டு போவாய், இவர்கள் சுதந்திரிக்கும்படியும் செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி, இந்த நியாயப்பிரமாணத்தை என்று சொன்னா, நியாயப்பிரமாணத்துல இதெல்லாம் உள்ளடக்கின காரியம். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட காரியம். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரருக்கு, ஆசாரியருக்கும், இஸ்ரவேல் மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து, மூப்பர்ல இருந்து எல்லாருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலை வருஷமாக ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில், சோ அங்கால நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அவர்களுக்கு அதனுடைய உடன்படிக்கையின் காரியத்தை சொல்றார். இவ்வளவு நமக்கு போதும். இது அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பாட்டாகவும் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் சொல்றீங்க, நானும் நீங்களும் இப்ப ஜோர்தானை கடந்தவர்கள்? ஜோர்தானை கடந்துட்டு நாம திரும்ப நாம வனாந்தரத்துக்கு வரக்கூடாது. என்ன, வனாந்தரம் எப்பவும் இங்கால மோசையோட கொடுக்கப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. சோ அதுல எப்பவும் வறட்சியான வாழ்க்கை தான். இங்கால நாம சுதந்திரிக்கலாம். இங்க சுதந்திரமே இல்லை, சுதந்திரிக்கிறதே இல்லை. கானானுக்குள்ள போன பிறகுதான் அவர்கள் சுதந்திரிச்சார்கள் என்று பைபிள் சொல்லுது. காரணம் கானான் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். அங்க போய் அவர்கள் சுதந்திரிக்கத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்க போய் கிரியைகள் செய்ய சொல்லல. அதற்கு முதலும் ஆண்டவர் என்ன சொல்றாண்டா, செவி கொடுங்க, சத்தத்துக்கு செவி கொடுங்க, என்ற சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க என்றுதான் ஆண்டவர் சொல்ற.
சோ அப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, அந்த புதிய உடன்படிக்கையின் சத்தத்துக்கு அல்லது கிருபையின் சுவிசேஷத்துக்கு தான் நீங்க செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கிற பொழுது ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். ஆமென். நன்றி இயேசுவே, உங்களோட சத்தத்துக்காக நன்றி, உங்களோட வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமென். பாருங்க, இந்த ஜனங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஜோர்தான் அந்த நடந்த ஸ்டோரி? அதை மட்டும் ஒருக்கா யோசுவா 3 வாசிக்கிறேன். யோசுவா 3. இப்ப யோசுவா உங்களுக்கு தெரியும் இயேசுவுக்கு அடையாளம், மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். ரைட்? மூன்றாவது வசனம், ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். 5வது வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். சோ உங்களுக்கு தெரியும் இங்க இந்த வசனம் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி யோசுவா சொல்றது, இயேசு எங்களை என்ன செய்தார்? பரிசுத்தம் பண்ணினார். இன்னைக்கு இயேசு நம்ம பரிசுத்தம் செய்தபடியால்தான் நாங்க பரிசுத்தவான்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசு சொன்னார், என் சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்க. சோ அப்ப நாம யோர்தான கடக்கைக்கு நாம பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். மோசே எவர்களையும் பரிசுத்தப்படுத்தல. சோ இது எல்லாத்தையும் நீங்க ஒரு பெரிய பிக்சரா பார்க்கணும். உண்மையாவே ஒரு பைபிள ஒரு சின்ன ஸ்டோரியிலேயே சொல்லி முடிக்கலாம், ஆவியானவருடைய உதவி இருந்தா. பாருங்க, மோசே எந்த இடத்துலயும் ஜனங்களை பரிசுத்தம் படுத்தல. நியாயப்பிரமாணம் நம்மளை பரிசுத்தப்படுத்தல. நியாயப்பிரமாணம் எங்களை கொன்றது, சட்டம் நம்ம கொன்றது. சட்டம் மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களாகிய அந்த நியாயப்பிரமாணம் அது எங்களை கொன்றது, எங்களை பரிசுத்தப்படுத்தல. ஆனா இங்க யோசுவா பாருங்க, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துறார். நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவே அற்புதங்களை செய்வார் என்றார். பின்பு யோசுவா ஆசாரியரை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். எத்தனை பேர் நீங்க புதிய உடன்படிக்கை எப்பவும் நீங்க சுமக்குறீங்க? எப்பவும் உங்களுடைய இருதயத்துல இருக்கு? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். என்னத்தை கேட்டான்? வார்த்தை. கடவுளை யாரும் கண்டதல்ல, அவர் வார்த்தையாத்தான் இருக்கு. அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ற பொழுது அந்த வார்த்தை தான் கடவுள். அந்த வார்த்தை தான் கடவுள் வார்த்தையாக வந்தா, திரும்ப சொல்றேன், இயேசுவோட சேர்ந்ததுதான் சகல ஆசீர்வாதம். இயேசு வேற, ஆசீர்வாதம் வேற அல்ல. ஆமென். சோ கேளுங்கள். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதை, ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் ஏமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக சகல சத்துருக்களையும் ஆண்டவர் என்ன செய்வார்? துரத்துவார். நீங்கள் அல்ல சத்துருவை துரத்துறது.
நீங்க உடன்படிக்கையை சரியா அறிஞ்சீங்களா இருந்தா, அவருடைய வார்த்தையை நீங்க சரியா கேட்பீங்களா இருந்தா, சத்ருவை துரத்துறது உங்களோட வேலையா அல்ல. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றி சொல்லுவோமா, சர்வ பூமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா யோசுவா வந்த பிறகு சர்வ பூமிக்கும் என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கிறார். அது யோசுவா இயேசுவுக்கு அடையாளம். இயேசு வந்த பிறகுதான் பிதாவானவர் கர்த்தர் அல்லது இயேசு சர்வ பூமிக்கும் கடவுளாக வெளிப்பட்டார். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற உடன்படிக்கை பற்றி, ஆமென், ஆண்டவர் இயேசுடாக செய்த உடன்படிக்கை தனியே இஸ்ரவேல் மக்களுக்கு அல்ல, சர்வ பூமியும் இயேசுவினுடைய உடன்படிக்கை மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவனுடைய கற்பனை, தேவனுடைய திட்டம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற உடன்படிக்கை பற்றி உங்கள் முன்னே ஜோர்தானில் போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருவராக பிரித்தெடுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருவராக எடுக்கிறார். ஏனென்றா அந்த கோத்திரங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். பூமியில ஒருவரையும் விட்டு வைக்கிற எல்லாரையும் இயேசு மூலமாக ஆசீர்வதிக்கிறார். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் ஜோர்தானின் தண்ணீர் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற ஜோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் ஜோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றிய ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் ஜோர்தான் மட்டும் வந்தார்கள். ஜோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. இங்க ஒரு பெரிய சம்பவம் என்னன்னு சொன்னா, இந்த யோர்தான் இங்க என்னத்துக்கு அடையாளமாக காண்பிக்கப்படுதுண்டா, இந்த யோர்தான் தண்ணீரை கடந்தது நானும் நீங்களும் பழைய உடன்படிக்கை, பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் கடந்து போறோம். ஆதாமுக்குள்ள மரிச்சிருந்த நாம, ஆதாமுக்குள்ள பாவியா இருந்த நாம, ஆதாமூடாக வந்த பாவத்தினூடாக சாபம், மரணம் எல்லாத்துல இருந்து நாம் ஒரு புது மனுஷனாக யோர்தானை கடந்து போறோம். இதனாலதான் இயேசு ஜோர்தான் நதியில ஞானஸ்தானத்தை பெற்றார். அது என்னத்துக்கு அடையாளம் என்றா, இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவால பெறப்போற ஞானஸ்தானத்துக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம். சோ இந்த ஜோர்தான் நதியை கடந்ததுதான் உண்மையான ஒரு ஞானஸ்தானம். செங்கடலை கடந்ததல்ல. ஆண்டவர் ஜனங்களை செங்கடலை மோசை ஊடாக செங்கடலால ஜனங்களை கொண்டு வந்தார். டைரக்டாக ஜோர்தான் நதியை கடந்து எங்க போகணும்? வாக்குத்தத்த பூமிக்குள்ள போகணும், ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு போகணும். ஆனா இவர்களோ 40 வருஷம் என்ன செய்தார்கள்? அடம் பிடிச்சார். இன்னைக்கு எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இந்த இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாம அடம் பிடிக்கிறார். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவால் செய்து முடிச்ச ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாம இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். காரணம், இன்னும் ஜோர்தான கடக்கையில. ஆமென். சோ அப்ப இங்க ஜோர்தான பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிற, மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிஞ்சது தண்ணீர். உப்புக்கடல் என்னும் சமனான வழியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். பாருங்க, ஆதாம் ஊர் வரைக்கும். இத என்னென்று எனக்கு ஆவியானவர் விளங்கப்படுத்தினா, ஆதாமில் இருந்து தொடர்ந்து வந்த அத்தனை பாவங்களும் இயேசு கிறிஸ்து எங்களை விட்டு நீக்கிட்டார். ஆமென்.
இதுக்கு ஏன் ஆதாம் ஊர் வரைக்கும் கொண்டு வரணும்? என்ன ரீசன்? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் மரணம், பாவம், மரணம் ஒரு மனுஷனை ஆண்டு கொண்டதா இல்லையா? ஆண்டு கொண்டது. பவுல் சொல்லுகிறார், பாவம் செய்யாத ஜனங்களையும் ஆண்டு கொண்டது. இந்த யோர்தான கடக்கைக்க இயேசு நம்ம மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்துக்கு நடத்தேக்க எல்லாம் போயிட்டு, பழசு எல்லாம் போயிட்டு, நாம் இப்ப புது சிருஷ்டி. ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க எவ்வளவு பாவி என்றதை நீங்களே பார்த்திருப்பீங்க. மோசே எப்பவும் போய் கடவுளத்துல முறையிடுறான். இன்றைக்கு நானும் நீங்களை நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கேக்க நியாயப்பிரமாணம் எப்பவும் போய் கடவுளத்துல முறையிடுது. இந்தா இவன் செய்த பாவத்தை பார், இந்தா. ஆனா நம்முடைய பார்வையில நாங்க ஏதோ பரிசுத்தவான்கள் போல இருந்துச்சு. நம்முடைய பார்வையில நாங்க தான் சேர்ச்சில எல்லாரையும் கூட ஒரு பரிசுத்தம் போல தெரியும் நமக்கு. ஆனா நியாயப்பிரமாணம் போய் முறையிடும். மோசே போய் எப்பவும் முறையிட்டான். ஆனா இயேசு ஒரு நாளும் முறையிட மாட்டார். நம்முடைய பிரதான ஆசனாகிய இயேசு, புதிய உடன்படிக்கையின் பிரதான ஆசன இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆமென். சோ எங்க என்னவாம்? ஜோர்தான் நதி. இவர்கள் கால் வச்ச உடனே, யோசுவா கால் வச்ச உடனே, இயேசு கால் வச்ச உடனே அப்படியே போய் ஆதாம் ஊர் வரைக்கும் குபியலா நின்றுச்சான். சகல ஜனங்களும் ஜோர்தானை கடந்து தீர்மானமும் கர்த்தரோட உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசை ஜோர்தான் நடுவே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். உலகத்துக்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஆமென். இந்த ஜனங்களுடைய எந்த பரிசுத்தமும் அல்ல, இந்த ஜனங்களுடைய எந்த கிரியைகளும் அல்ல, சகலதும் ஆண்டவற்ற அன்பும் அவருடைய கிருபையும் தான். ஆமென். சோ நான் முடிக்க போறோம். எத்தனை பேர் நீங்க உண்மையா முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அவருடைய இந்த வார்த்தைக்கு, இந்த புதிய உடன்படிக்கைக்கு நீங்க திரும்புறீங்க? ஆமென். சோ நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்காக வாழ்றதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம இவ்வளவுத்தையும் செய்து முடிச்ச கிறிஸ்துவுக்காக வாழ்றது. சோ அப்ப கிறிஸ்துவுக்காக நாம வாழைக்க கிறிஸ்து வந்தங்களை இலகுவாக வளர்ந்தேன்டா அவரே நமக்கு ஜீவன். அவருடைய ஜீவன் என்னவா? லைஃப் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஆமென். ரெண்டும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. இயேசு நம்ம இடத்துல இருக்க அந்த உடன்படிக்கை நாம நம்பிக்க கிறிஸ்துவால நாம யாரென்ற உண்மைகளை நம்பி உள்ளான மனுஷனுக்கு ஏற்றதுபடி நாம வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நாம் வாழைக்க இயேசுவோட சேர்ந்த சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் அவரோட இருக்கிறது. அவரிடத்துல இருந்து அதை பிரிச்செடுக்கிறார். யாரும் சொல்லலாது எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு ப்ராஸ்பரிட்டி வேணும் என்று. அல்லது எனக்கு ப்ராஸ்பரிட்டி வேணும், இயேசு வேணும், ப்ராஸ்பரிட்டி வேண்டாம் என்று சொல்லலாம். எனக்கு இயேசு வேணும், ஆனா எனக்கு தெய்வீக சுகம் வேண்டாம். இல்ல தெய்வீக சுகம் வேணும், எனக்கு இயேசு இப்படி சொல்ல இயலாது. நீங்க சத்தியத்தை சரியா புரிஞ்சீங்கன்னா அது உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும்.
நீங்க இன்னும் சுருக்கமா சொன்னா, கிறிஸ்துவே எனக்கு பரிசுத்தம். எங்க 1 கொரிந்தியர் 1:30 கிறிஸ்துவே மீட்பு. அப்ப எந்த மீட்பு கிறிஸ்துவில இருக்கு. எந்த மீட்பு என்ற நன்மதியுமே அணுகிறதுல அல்ல. என்ற மீட்பு என்னுடைய செய்கைகள் அல்ல. என்ற மீட்பு கிறிஸ்துவில இருக்கு. என்ற பரிசுத்தம் எந்த செய்கைகள் அல்ல. என்ற பரிசுத்தம் கிறிஸ்துவில இருக்கு. அதைத்தான் இங்க உபாமத்துல சொல்ற ஆண்டவர். கிறிஸ்துவே பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். உபாமம் 30. பாருங்க, 19 வாசிக்கிறேன். நீ ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியா வைக்கிறேன். ஆகையால் ரெண்டும் இருக்குது முன்னுக்கு. நீங்க தனியா ஆசீர்வாதம் தான் இருக்கண்டா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவரே சொல்ற ரெண்டும் இருக்கு உனக்கு முன்னுக்கு. ஏதேன் தோட்டத்திலையும் இதே பிரச்சனை தான் நடந்தது. ரெண்டும் இருந்தது. ஜீவ விருட்சம் இருந்தது. நன்மை தீமை அறிகிறதுனால் சாபத்தை வாங்கக்கூடிய வழியும் இருந்தது. ஆனா கவலைக்குரிய விஷயம், ஆதாமும் ஏவாளும் தெரிஞ்சு கொண்டது சாபத்தை. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். ஜீவனம் மரணமும் ஆசீர்வாதமும் சாபம். அப்ப ஜீவனுக்கு எதிர்மறையானது மரணம், ஆசீர்வாதத்துக்கு எதிர்மறையானது சாபம். ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ என்னத்தை தெரிஞ்சுகொள்? ஜீவனை தெரிஞ்சுகொள், ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுகொள். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிஞ்சுகொள். ஆங்கில பைபிள் இருக்கு லைஃப் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. தெரிஞ்சுகொள். கர்த்தர் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனை கர்த்தர் அன்பு கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. கிறிஸ்துவை பற்றி கொள்வாயாக. கிருபையை பற்றி கொள்வாயாக. அவருடைய கிருபையின் உடன்படிக்கையை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் ஆனவர். இதைத்தானே புதிய உடன்படிக்கை சொல்லுது. அவரே உன் ஜீவன், அவரே உன் பரிசுத்தம், அவரே உன் மீட்பு, அவரே உன் தெய்வீக சுகம், அவரே உன் வெற்றி, அவரே உன் பரிசுத்தம், அவரே உன் மீட்பு, அவரே உன் ஞானம். ஆமென். இதை எப்படி நீங்க சுதந்திரிக்கலாம்? இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளவும் ஜோர்தானுக்குள்ள போறதுக்கு அல்ல. ஜோர்தானுக்குள்ள போய் வாக்குத்தத்த பூமிக்குள்ள போய் சுதந்திரிக்கிறதுக்கு தான் உங்களை கேட்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. அந்த சுதந்திரிக்கிறத எப்படி நீங்க சுதந்திரிக்கலாம்? விசுவாசத்தின் ஊடாக. ஆமென். அப்ப விசுவாசம் எப்படி வரும்? அவர் சொல்ற வார்த்தையை கேட்காம எப்படி விசுவாசம் வரும்? கேள்விப்படாம எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆகவே நாங்க மனம் திரும்பி நாங்க இயேசு கிறிஸ்துவத்துல ஒரு சிறிய ஜெபம். ஆமென். நீதிமான்களுடைய ஜெபம் ஜெபிக்க முதலே கேட்கப்படும். அவ்வளவுக்கு ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் உங்கள் மேல் இருக்கிறார். ஆகவே ஒரு சிறிய ஜெபம் இன்றைக்கு. தகப்பனே, நான் முடிக்க போறேன். நான் உங்களோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும். எங்க காது
கேட்கிற காதாக மாறட்டும். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கு. இப்ப சில வேளை நமக்கு உலக காரியங்கள் கேட்கத்தான் எங்களுக்கு காது இருக்கும். நன்மை தீமை அறிகிறதுனால் எப்படி நாம தேவர்களை போல ஆகிறது, எப்படி நாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது, நன்மை தீமை அறிகிறதுனால் எப்படி நான் இந்த குடும்பத்தை நடத்துறது என்று அதற்கு காது கேட்கும். இனிவரப்போற உலகத்துல நீங்க நன்மை தீமையை அறிய முடியாது. நான் எப்பவும் சொல்லுவேன், எது நன்மை எது தீமை என்று பெரும் குழப்பமா இருக்கு. சாப்பாட்டு விஷயத்திலேயே நீங்க பார்த்தா தெரியும். ஒரு சாப்பாடு நல்லதுன்னு சாப்பிட்டு கொண்டு போவோம், இருந்தா போல வெறும் அப்பதான் ஒரு டிக்டாக் கூட வரும், பேஸ்புக் கூட வரும், இந்த சாப்பாடு கூட ஆண்டுவாங்க. அப்ப 6 மாசம் தின்னுட்டனே, அச்சோ இப்ப சொல்றானே கூட, சரி என்னோட வேற ஒன்றுக்கு போவோம். பிறகு இன்னொன்று வரும், இன்னொரு மெசேஜ் வரும், அடே இதுவும் கூடாது. இப்படியே நாம எங்களோட வாழ்க்கையை நன்மை தீமையினால மாத்திக்கொண்டே போறோம். இது நான் சாப்பாடு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. ஆனா நானும் நீங்களும் கிறிஸ்துவை நம்புறதுனாலதான் அவரே நமக்கு ஜீவன், அவரே நமக்கு பரிசுத்தம். ஆமென். அவரை அறிகிற அறிவுதான் ஆண்டவர் விரும்புறார். ஆமென். நித்திய ஜீவன்ன்றது அவரை அறிகிற அறிவு. சோ இந்த ஜீவன்ல தான் எங்களோட வாழ்க்கை இருக்கு. ஆமென். சோ அவரை அறிகிற பொழுது எங்களோட வாழ்க்கையில சுகம் பெருகும், ஆரோக்கியம் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும், கிறிஸ்து பெருகுவார், கிறிஸ்து பெருகைக்கு எல்லாம் பெருகும். ஆமென். சோ ஆகவே நன்றி செலுத்துறோம். தகப்பனே உங்களுக்கு நன்றி, உங்க வார்த்தைக்காய் நன்றி. தகப்பனே இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் சொல்லிக்கிறேன். இன்றைய நாள் அநேகர் எதிர்பார்ப்புள்ள நாளாக இருக்கிறது. இதே நேரத்துல தகப்பனே நீங்களும் எங்களோட விருப்பங்களை அறிகிற தேவன், விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. நன்றி இயேசுவே. சோ அதனால இந்த இடத்துல தகப்பனே இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக அவருடைய காதுகள் இயேசுவின் நாமத்தினால இன்னும் அதிகமாய் கூர்மையாகட்டும், திறக்கப்படட்டும், கேட்கிறதுக்கு அது ஆசீர்வதிக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். தகப்பனே உங்களை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நாங்கள் உங்களை நேசிக்க, நீங்கள் எங்களுக்காக செய்து முடிச்சவைகளை நாங்கள் கேட்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த இருக்கிற ஒவ்வொருவரும் அதை பெற்றுக் கொள்ளட்டும். நன்றி இயேசுவே. தகப்பனே இந்த வேளையிலும் உங்களுடைய சாட்சிக்கு, உங்களுடைய புதிய உடன்படிக்கைக்கும், உங்களுடைய சத்தியத்துக்கும் அடையாளமாக நீங்க அற்புத அடையாளங்களை செய்கிறது. சோ அதனால இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில சில தேவைகள் இருக்கலாம், அல்லது சில வேண்டுதல்கள் இருக்கலாம். அந்த வேண்டுதல்கள் உங்களுடைய கிருபையின் உடன்படிக்கையின் மூலமாக அது நிறைவேற்றப்படட்டும். நீங்க ஏற்கனவே சிலுவையில செய்துட்டீங்க. நீங்க ஏற்கனவே அந்த ஜோர்தான் நதிய ஆதாம் எல்லை வரைக்கும் குவியலாக நிப்பாட்டினதை நாங்க அறிஞ்சிருக்கிறோம். அது சத்தியம், அது நடந்து முடிஞ்சது. எங்களோட சத்துருக்கள் எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அது மட்டுமல்ல, எங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்துட்டீங்க. சோ அதனால உங்களோட நீதிமானாகிய உங்களுடைய பிள்ளைகள் நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் அந்த உடன்படிக்கைக்கு சாட்சியாக
நிறைவேறட்டும். நன்றி இயேசுவே. இன்றைய நாளில் இருந்து ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன்.